எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிப்ரவரி 17 மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கான ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ ஒரு ரவுண்டு பாத்திரலாம் வாங்க. ஓகே, நம்ம எல்லாருக்குமே மனசுல ஒரே கேள்விதான் ஓடிட்டு இருக்கோம். இன்னைக்கு மார்க்கெட் மேல போகுமா இல்ல கீழே வருமா? ப்ராஃபிட் பார்க்க முடியுமா முடியாதா? கரெக்டா? இந்த கேள்விக்கு ஒரு பதில் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணலாம். அதுக்கு முதல்ல நேத்து மார்க்கெட் எப்படி முடிஞ்சதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆனா அந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற எல்லாமே ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்காக மட்டும்தான். இதை வச்சு எந்த ட்ரேடும் எடுக்காதீங்க. இது பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஓகே, இப்ப விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்ட்டு ஒரு ஐடியாக்கு வரணும்னா, நேத்து அதாவது பிப்ரவரி 16 அன்னைக்கு மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு பார்க்கறது ரொம்ப முக்கியம். நேத்து மார்க்கெட் முடியும் போது நிஃப்டி ஸ்பாட் 25,683ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதே சமயம் நிஃப்டி ஃபியூச்சர் பாத்தீங்கன்னா 25,728ல க்ளோஸ் ஆயிருக்கு. இங்க ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? ஃபியூச்சர்ஸ் ஸ்பாட்டை விட ஜாஸ்தியா இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? அது வேற ஒன்றும் இல்ல, இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம் தான் இந்த 45 பாயிண்ட்ஸ். இதை தான் நம்ம பிரீமியம் அப்படின்னு சொல்றோம். அதாவது நிஃப்டி ஃபியூச்சர் ஸ்பாட்டை விட 45 பாயிண்ட்ஸ் பிரீமியம்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது எதை காட்டுதுன்னா, ட்ரேடர்ஸ் கிட்ட ஒரு பாசிட்டிவான சென்டிமெண்ட் இருக்கு, மார்க்கெட் மேல போகணும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு அர்த்தம். சரி, இந்த 45 பாயிண்ட் பிரீமியம் நமக்கு கிடைச்சிருச்சு. இதை வச்சு இன்னைக்கு மார்க்கெட்டோட முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் என்னவா இருக்கும்னு நாம கணிக்க முடியும். வாங்க பார்க்கலாம். முதல்ல ரெசிஸ்டன்ஸ் லெவலை பார்ப்போம். ரெசிஸ்டன்ஸ்னா ஒன்றும் இல்லை, மார்க்கெட்டு மேலே போக முயற்சி பண்ணும்போது எந்த இடத்துல தடுமாற வாய்ப்பு இருக்குன்னு சொல்றது தான். நம்ம கால்குலேஷன் படி இன்னைக்கான முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவல் 2570. மார்க்கெட் இந்த லெவலுக்கு பக்கத்துல வரும்போது செல்லர்ஸ் ஆக்டிவாக வாய்ப்பு அதிகம். சோ இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இது ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு அப்படியே ஆப்போசிட் சப்போர்ட் லெவல். ஒருவேளை மார்க்கெட் கீழே இறங்க ஆரம்பிச்சா எந்த இடத்துல அதுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும், பையர்ஸ் உள்ள வருவாங்கன்னு பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவல் எதுன்னா 25,595. மார்க்கெட் ஒருவேளை சரிஞ்சாலும் இந்த லெவல்ல பையர்ஸ் அதை தாங்கி பிடிக்க வாய்ப்பு இருக்கு. இது ஒரு சேஃப்டி நெட் மாதிரி வேலை செய்யும். சரி, இப்போ நமக்கு ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருச்சு, சப்போர்ட்டும் தெரிஞ்சிருச்சு. இதை வச்சுக்கிட்டு ஆப்ஷன் ட்ரேடிங்ல என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம்னு ஒரு ஐடியா பார்க்கலாம். இங்கே ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. மார்க்கெட் இப்போ ட்ரேட் ஆகிற இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற அட் த மணி ஸ்ட்ரைக்ஸ், அதாவது 25,650 மற்றும் 25,700, இது ரெண்டையும் நாம கவனிக்கலாம். மார்க்கெட் ஏதாவது ஒரு பக்கம் மூவ் ஆக ஆரம்பிக்கும் போது இந்த ரெண்டு ஸ்ட்ரைக்ல உன்னோட கால் அல்லது புட் ஆப்ஷன் பிரீமியம் 50 ரூபாயிலிருந்து 174 ரூபாய் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. இது நம்ம டார்கெட். ஆனா ரொம்ப முக்கியம், ஸ்டாப் லாஸ். 25 பாயிண்ட்ஸ் நஷ்டம் வந்தா யோசிக்காம ட்ரேடை விட்டு வெளியே வந்துடணும். ஓகே, இன்னைக்கான நம்பர்ஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஐடியா எல்லாத்தையும் பார்த்துட்டோம். ஆனா இதெல்லாம் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நம்ம மனசுல வச்சுக்கணும். நாம இப்போ பார்த்த இந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த லெவல்ஸ் எல்லாம் 100க்கு 100 ஒர்க் அவுட் ஆகுமா? அதுதான் $1 மில்லியன் கேள்வி. மார்க்கெட்டை யாராலையும் கணிக்க முடியாது. அதனால இத ஒரு கைடா மட்டும் எடுத்துக்கோங்க. உங்க சொந்த அனாலிசிஸ் பண்ணி ரொம்ப ஜாக்கிரதையா ட்ரேட் பண்ணுங்க. சரி, இன்னைக்கு மார்க்கெட் நம்ம லெவல்ஸை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம். அடுத்த அனாலிசிஸ்ல சந்திக்கலாம்.